வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் தனுஷ் அடுத்து ஆரம்பிச்சிருக்கிற நடிக்க போகிற ப்ராஜெக்ட் வந்து D54. இந்த படத்தை இன்னைக்கு அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. படத்துக்கான பூஜை நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ப்ராஜெக்டில் தனுஷ் கூட சேர்ந்து யார் யாரெல்லாம் நடிக்க போகிறா அப்படின்னு பார்க்கும்போது, மலையாளம் ஆக்டரான சுராஜ் அவர் வந்து தமிழில் வீரதீர சூரன் படம் மூலிமா என்ட்ரி கொடுத்துருந்தாரு. இப்போ சூப்பர் ஸ்டாரோடைய ஜெயிலர் 2 படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிட்டு வராரு. அவர் வந்து இந்த D54 ப்ராஜெக்ட்லையும் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் ஹீரோயின் யார் அப்படின்னு பார்க்கும்போது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பூஜா ஹெக்டே அவங்க கிட்ட டாக்ஸ் போயிட்டு இருக்கு, அவங்க நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. பட் இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மமிதா பைஜு ஏற்கனவே மமிதா பைஜு வந்து பேக் டு பேக் நிறைய படங்கள் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த D54லுமே அவங்க தான் ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அண்ட் இவங்களை தாண்டி ஆக்டர் ஜெயராம், KS ரவிக்குமார் இவங்களும் வந்து இந்த ப்ராஜெக்டில் இருக்காங்க. இன்றைக்கி பூஜையிலுமே வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த D54 ப்ராஜெக்டோடைய டைட்டில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆரம்பத்தில் வந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா அறுவடை அப்படிங்கிறதான் டைட்டிலாக வச்சிருக்கிறதா சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இன்றைக்கி பூஜையிலுமே வந்து D54 அப்படின்னு தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. டைட்டில் வந்து ரிவீல் பண்ணலை. ஸோ மூவி டீம் வந்து அதே அறுவடை டைட்டில் தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்களா இல்லை மாற்றிருக்காங்களா அப்படிங்கிறது போக போக தான் நமக்கு தெரிய வரும். அண்ட் இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே குவிக்காக ஃபாஸ்ட்டாக எடுத்து முடிக்க போகிற ஒரு ப்ராஜெக்ட் அப்படி தான் மூவி டீம் பிளான் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லப்படுது. அண்ட் மேபி இந்த படத்தோடைய ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டில் நடக்கிற மாதிரி ஒரு பீரியட் ஃபிலிமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு நியூஸும் இருக்குது. ஸோ போர் தொழில் வந்து நல்ல தரமான ஒரு த்ரில்லர் படமாக அமைஞ்சிருந்தது. ஸோ அந்த வரிசையில் இந்த D54 எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தனுஷ் H வினோத் காம்போ நியூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்த ஒரு நியூஸ் தான். போன வருஷம் இல்லை அதுக்கும் முந்தைய வருஷம் வந்தது அப்படின்னு நினைக்கிறேன். 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோ தான் இந்த ப்ராஜெக்டை தயாரிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. H வினோத் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்மேன் ஸ்டோரி ஒன்று வச்சிருக்காரு. சதுரங்க வேட்டை மாதிரியே ஒரு ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்டோரியில் தான் வந்து தனுஷ் நடிக்க போகிறாரு அப்படின்னு அந்த டைம்லேயே நியூஸ் வந்தது. ஆனால் அதுக்கப்புறமா அந்த ப்ராஜெக்டை பற்றி எந்த ஒரு நியூஸுமே சுத்தமாக வரல. தனுஷும் பார்த்தீங்கன்னா அவருமே பேக் டு பேக் வேறு படங்கள் வந்து நடிக்க போயிட்டாரு. H வினோத் வந்து KH233 போனார். அங்கேருந்து இப்போ ஜனநாயகன் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இப்போ என்ன நியூஸ் வருது அப்படின்னு பார்க்கும்போது, ஜனநாயகன் படத்தை முடிச்சுட்டு உடனே H வினோத் வந்து தனுஷை வச்சு இந்த ப்ராஜெக்டை தான் எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரீசெண்டாக H வினோத் வந்து சூப்பர் ஸ்டாரை 2வது முறையாக மீட் பண்ணி ஒரு கதை சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அவர் வந்து தலைவர் 173 வந்து டைரக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. சப்போஸ் H வினோத் ப்ராஜெக்ட் தான் அவர் அடுத்து பண்ண போகிறாரு அப்படிங்கிற இந்த நியூஸ் வந்து கன்ஃபார்ம்டு அப்படின்னா, அப்போ தலைவர் 173 H வினோத் வந்து டைரக்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. விவேக் ஆத்ரேயா அப்படி இல்லைனா வேற யாராச்சும் ஒரு டேரக்டர் 173 டைரக்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அது யார் அப்படிங்கிறதுமே சீக்கிரமே நமக்கு தெரிய வரும். அண்ட் தனுஷ் ஜனநாயகன் படத்தை பற்றி இப்போ சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கிற ஒரு நியூஸ் கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தனுஷ் படத்துக்காக போடப்பட்ட ஒரு செட் 4.5 கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு செட்டு போட்டிருக்காங்க. அது இட்லி கடை படத்துக்கு தான் நினைக்கிறேன். அந்த செட்டை வந்து இவங்க ஜனநாயகன் டீமுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ஒரு சாங் ஷூட்டை வந்து இந்த செட்டில் தான் எடுத்து முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது மூலிமா தனுஷ் அண்ட் விஜய் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து எல்லாருமே பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜனநாயகன் படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படத்துக்கான OTT ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட தான் வந்து டாக்ஸ் போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அமேசான் பிரைம் கிட்ட டாக்ஸ் போய் அமேசான் பிரைம் வந்து டீல் சைன் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ எவ்வளோ ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 120லேருந்து 125 கோடிக்குள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ் இருக்குது. அண்ட் ஜனநாயகன் மூவி டீம் வந்து 8 வீக்ஸ் டீல் வந்து சைன் பண்ண மாதிரி தெரியல. படம் வந்து அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ பிப்ரவரி மாதம் OTTயில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கார்த்தி அடுத்து நடிக்கிற கார்த்தி 29 இந்த ப்ராஜெக்டை அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு மார்ஷல் அப்படிங்கிறதான் டைட்டிலாக வச்சிருக்காங்க. டானாக்காரன் டேரக்டர் தமிழ் அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. சாய் அபியங்கர் தான் வந்து மியூசிக் பண்ணுறாரு. சாய் அபியங்கர் இந்த படத்துக்குள்ளே எப்படி வந்தார் அப்படின்னு பார்க்கும்போது, ட்ரீம் வாரியர்ஸ் தான் இந்த படத்தோடைய ப்ரொடியூசரும், கருப்பு படத்தோடைய ப்ரொடியூசரும். கருப்புக்கு சாய் அபியங்கர் தான் வந்து மியூசிக் பண்ணுறாரு. ஸோ அந்த படத்தில் அவருடைய ஒர்க் பிடிச்சி போய் தான் இந்த படத்துக்கும் அவரே வந்து கம்போஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படிதான் அவர் இந்த படத்துக்குள்ள வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த கார்த்தி 29 ப்ராஜெக்ட்டை பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்கோம். இந்த படம் வந்து பார்ட் 1 அண்ட் பார்ட் 2னு 2 பாகமாக தான் வந்து உருவாக போகுது. ஃபர்ஸ்ட் இவங்க வந்து பார்ட் 1 மட்டும்தான் ஷூட் பண்ணி எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பட் கண்டிப்பாக பார்ட் 2 அப்படிங்கிறது இருக்க போது. இந்த படம் ஒரு பீரியட் ஃபிலிமாக தான் வந்து உருவாகுது. இந்த படத்தில் கார்த்தி கூட யார் யாரெல்லாம் நடிக்க போகிறா அப்படின்னு பார்க்கும்போது, கல்யாணி பிரியதர்ஷன் அவங்க தான் வந்து ஹீரோயினாக நடிக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி வடிவேல் வந்து ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிக்கிறாரு அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்லப்பட்டுச்சு. பட் இப்போவும் வடிவேல் இந்த ப்ராஜெக்ட்ல இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. இப்போ வர நியூஸ் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் வந்து இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை வடிவேல் நடிக்கிறதா இருந்த அந்த கேரக்டரில் தான் சத்யராஜ் நடிக்கிறாரா இல்லை இது ரெண்டுமே வெவ்வேறு கேரக்டர்ஸா அப்படிங்கிறது போக போக நமக்கு
நமக்கு தெரிய வரும். அண்ட் இதெல்லாம் தாண்டி மலையாளம் ஆக்டர் நிவின் பாலி அவர் வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு. ஒருவேளை வில்லனா நடிக்கிறாரா என்னன்னு தெரியல. ஏற்கனவே மலையாளத்திலேயே அவருக்கு நிறைய பேக் டு பேக் லைனப்ஸ் இருக்குது. அது இல்லாமல் இப்போ தமிழ் பக்கமும் திரும்பி இருக்காரு. ஸோ தமிழில் பார்த்தோம் அப்படின்னா 7 கடல் 7 மலை அந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிட்டாரு. பென்ஸ் படத்தில் மெயின் வில்லனாக நடிக்கிறாரு. அண்ட் அது இல்லாமல் இப்போ இந்த கார்த்தி 29 இந்த ப்ராஜெக்ட்லையுமே ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து ப்ளே பண்ணுறாரு. டைரக்டர் அட்லி இப்போ அல்லு அர்ஜுனை வச்சு எடுத்துட்டு இருக்கிற பிரம்மாண்டமான இந்த A6 ப்ராஜெக்ட்டை பற்றி வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தில் 3 ஹீரோயின்ஸ் நடிக்கிறாங்க அப்படிங்கிற நியூஸை முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். அதில் ஒரு ஹீரோயினை மூவி டீமே அஃபிஷியலாக ரிவீல் பண்ணிட்டாங்க, தீபிகா படுகோன் அப்படின்னு. மீதி 2 ஹீரோயின்ஸ் யார் யார் அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஒருத்தங்க மிருனால் தக்கூர், இன்னொருத்தங்க வந்து ஜான்வி கபூர். இவங்க 2 பேரும் நடிக்கிறாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். மிருனால் தக்கூர் வந்து வாரியராக ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிற நியூஸும் சொல்லியிருந்தோம். இப்போ வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 3 ஹீரோயின்ஸ் இல்லை, இந்த ப்ராஜெக்ட்டில் மொத்தமாக 5 ஹீரோயின்ஸ் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. தீபிகா படுகோன், மிருனால் தக்கூர், ஜான்வி கபூர் இவங்க 3 பேரை தாண்டி இன்னும் 2 பேர் யார் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒருத்தங்க வந்து ராஷ்மிகா இந்த ப்ராஜெக்ட்குள்ளே புதுசாக வந்திருக்காங்க. ஒரு முக்கியமான கேரக்டர், டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே அல்லு அர்ஜுன் கூட புஷ்பா படத்தில் அவங்க நடிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த படத்தில் அவங்க ப்ளே பண்ண கேரக்டருக்கும் இந்த படத்தில் அல்லு அர்ஜுன் கூட சேர்ந்து அவங்க நடிக்க போகிற கேரக்டருக்கும் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்கும். செம போல்டான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லப்படுது. 5ஆவதாக இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வரப்போகிற ஹீரோயின் யார் அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அதுவும் சீக்கிரம் தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட்டில் 5 ஹீரோயின்ஸ், அல்லு அர்ஜுன் வந்து டியூவல் ரோல், ட்ரிபிள் ரோல் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி பல நியூஸ் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இப்போ லேட்டஸ்ட்டாக வர இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் யார் வில்லனாக நடிக்க போகிறா. ஆரம்பத்தில் அல்லு அர்ஜுன் அவரே ஹீரோ அவரே வில்லன் அப்படின்னு தான் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் வில்லன் கிடையாது, வேற ஒரு ஆக்டர் தான் வந்து வில்லனாக ப்ளே பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. அந்த ஆக்டர் வந்து ஒரு பெரிய ஆக்டராக இருக்க போகிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. யார் அந்த பெரிய ஆக்டருங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. ஆனால் சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் ஆக்டர் வில் ஸ்மித் அவர் தான் வந்து வில்லனாக ப்ளே பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் ஒன்று சுற்றிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ட்வேன் ஜான்சன் த ராக் அவர் வில்லனாக நடிக்க போகிறாரு. எதை வச்சு இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அட்லி வந்து இன்ஸ்டாகிராமில் ட்வேன் ஜான்சனை ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அவர் தான் வில்லனாக நடிக்க போகிறாரு அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது எதுவுமே வந்து இப்போதைக்கு உண்மை கிடையாது, எல்லாமே வந்து ரூமர் தான். கண்டிப்பான ஒரு பெரிய நடிகர் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வரப்போறாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம்டு நியூஸாக தான் தெரியுது. ஆனால் அந்த நடிகர் யார் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் கிளியராக தெரியல. போக போக நமக்கு தெரிய வரும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்கிற கூலி படத்திலிருந்து செகண்ட் சிங்கிள்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்தாச்சு. ஸோ நாளைக்கு ஃப்ரைடே ஈவினிங் 6 மணிக்கு பூஜா ஹெக்டே சாங்கை வந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த சாங் எப்படி இருக்க போகுதுங்கிறது நாளைக்கு நமக்கு தெரிஞ்சிடும். அண்ட் இந்த கூலி படத்துக்கான ஆடியோ லான்ச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஜூலை எண்டு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஜூலை 27ஆம் தேதி நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் தெலுங்கு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 7ஆம் தேதி வந்து பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நார்த்தில் மூவி டீம் எப்படி போய் ப்ரொமோட் பண்ண போகிறாங்க, என்ன பிளான் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் கிளியராக தெரியல. பட் கண்டிப்பாக நார்த்தில் ஒரு சின்ன ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து பிளான் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அமீர் கான் இருக்காரு. ஸோ அமீர் கான், சூப்பர் ஸ்டார் இவங்க எல்லாரும் அங்கே போய் கலந்துக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அதை பற்றியும் யோசிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கூலி படத்துக்கு டீசர் கட்டோ ட்ரெய்லர் கட்டோ எதுவுமே வந்து ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறது இல்லை, டேரெக்டாக வந்து படத்தை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யாரோ ஒருத்தங்க ரூமரை வந்து கிளப்பி போட்டுட்டாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. படத்துக்கு வந்து ட்ரெய்லர் கட் இருக்கு. ஸோ படம் ரிலீஸ்க்கு ஒரு வாரம் முன்னாடி ட்ரெய்லர் கட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணுவாங்க.